அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சகோதரர் பிரகாஷ் அவர்கள் தமிழ்நாட்டோட ரீஜனல் கோஆர்டினேட்டர் அண்ணா நம்ம கூட இன்றைக்கி நம்மளோட இருக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாருடைய சார்பாகவும் அவரை வரவேற்கலாம். ஸோ அண்ணாவுடைய ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவருக்கு தாத்தா அப்படிங்கிற ஒரு ப்ரமோஷன் இப்போ ரீசெண்டாக கிடச்சிருக்கு. அபரிஜிதா அப்படிங்கிற ஒரு பேரக்குழந்தை பேத்தி, எங்கள் எல்லாருடைய சார்பிலையும் உங்களுக்கு வாழ்த்துக்கள்ண்ணா. தேங்க்யூ. ஸோ சகோதரர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம சாரிஜி மாஸ்டருடைய காலத்திலும் சரி, இப்போ நம்ம மாஸ்டருடைய ரொம்பவும் நெருக்கமாக நம்ம மாஸ்டர்ஸுடைய அந்த விஷன் அதை கொண்டு சேர்க்குற மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் சகோதரர் பணிபுரிஞ்சிட்ருக்காரு. ஏன்னா எந்தளவுக்கு ஒரு நெருக்கத்தோடு நம்ம இருக்கும்போது நம்ம மாஸ்டர்ஸுடைய விஷன் அதை கொண்டு போய் சேர்க்கறது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்துகிற ஒரு விதம், எல்லாரையும் ஒரு ஆக்டிவாக அந்த பணிகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்கிறதுக்கான ஒரு விஷயத்தை எல்லா மையங்களுக்கும் அவர் விசிட் பண்ணி நிறைய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இன்றைக்கி நம்மளோட அவர் வந்திருக்கார். மாஸ்டருடைய மெசேஜ் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ண போகிறாரு. அண்ணா ப்ளீஸ் வெல்கம் உங்களுடைய டாக். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக தங்களுடைய 2வது மற்றும் 3வது தனி சிட்டிங்காக இங்கே வந்திருக்கிற நமது சகோதரர்களுக்கு ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் சார்பாக ஒரு வரவேற்பை தெரிவிச்சுக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு முறை மணப்பாக்கம் ஆசிரம் போகிறவங்களுக்கு மாஸ்டருடைய காட்டேஜ் தெரியும். ஒரு முறை நைட்டு ஒரு 9:30 நார்மலாக சார்ஜ் மகராஜ் ஒர்க்கு முடிச்சுட்டு அவருடைய ஆஃபீஸ்லேருந்து பெட்ரூமுக்கு போவார். அவர் வேலையை முடிச்சுட்டு பெட்ரூமில் போய் படுப்பதுக்காக உட்கார்ந்து கரெக்டாக படுக்க போகும்போது அவருடைய பேரன் உள்ளே வந்தார். சாதாரணமாக தாத்தா அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன். உடனே டக்குன்னு வீட்டிலேருந்து எழுந்தார். இல்லை நீ பார்க்கணுன்னா இல்லை, அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னேன். நீ அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இல்லை, அது வந்துடுதுன்னு எனக்கு தெரியும், இல்லை அது எப்படி நான் முடிக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக எழுந்து தன்னுடைய ஆஃபீஸில் போய் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி ஆரம்பித்தார். அது ஆரம்பிக்கும் இன்னொரு வேலை கிட்டத்தட்ட 11 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு திரும்பி படுக்க வந்தார். நிறைய பேர் கேட்டோம், நாளைக்கு கூட இது செய்யலாமே. அப்போ அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாளைக்கு நான் இருப்பேனான்னு தெரியாது. ரொம்ப சாதாரணமான வார்த்தை, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆழமான வார்த்தை. அதுக்கப்புறம் அதை பற்றி எலாபரேட் பண்ணும்போது பாபுஜி மகாராஜ் சொன்ன ஒரு விஷயத்தையும் சொன்னார். நாளைக்கு ஒரு வேலையை செய்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு செட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கடவுளை தவிர வேறு யாருக்கும் அங்கீகாரமோ உரிமையோ கிடையாது. தமிழில் ஒரு வாக்கியம் உண்டு, நேற்றுடையார் இன்றிலையினும் பெருமையுடைத்து உலகு அப்படின்னு சொல்லிட்டு. மகாபாரதம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க காட்டில் போகும் பொழுது பாண்டவர்கள்
தர்மர் தண்ணி குடிக்கிறதுக்காக கேட்குறாரு. முதல்ல ஒவ்வொரு சகோதரராக போகிறாங்க. சகாதேவன், நகுலன், அர்ஜுனன், பீமன். அவங்க போகிற இடத்துல ஒரு அசரீதி, இது என்னுடைய குலம். அதில் சர்ப்ரைசிங்லி அது திருநெல்வேலி கிட்டே போகும்போது அங்கே இருக்கிற அபியாசி சொன்னாங்க, அந்த இடம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு பல வருடங்களாக தெரியாது. இது என்னுடைய இடம், நான் சொல்கிற கேள்விக்கு பதில் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம். எல்லோரும் இல்லை, நீ யார் என்ன கேட்குறதுன்ட்டு பாண்டவர்கள், வீரர்கள், அந்த திமிரு தண்ணி குடிக்கிறாங்க, இறந்துடுறாங்க. நம்ம படிச்சிருக்கோம். யாருமே வரலையே போன சகோதரர்கள்னு சொல்லி கடைசியில் தர்மர் போகிறாரு. அவர் போகும்போது அசரீரி குரல் கேட்குது. யக்ஷ பிரச்சனை அப்படின்னு கூகுளில் தேடினா கிடைக்கும். 100க்கும் மேற்பட்ட கேள்விகள். என்ன வேணும்னு சொல்லு, உன்னுடைய சகோதரர்கள் வந்தாங்க, என்னுடைய இந்த இடத்துல என்னுடைய அனுமதி இல்லாமல் தண்ணி எடுத்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க, நான் என்ன பண்ணணும்? நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லணும். வரிசையாக கேள்விகள் கேட்டுட்டு வர்றாரு. அருமையாக வாழ்க்கை எப்படி, நாடு எப்படி நடத்தணும், உலக இயல் சார்ந்த எல்லா இன்றைக்கி உங்கள் லைஃப் எப்படி நடத்தணும்னு பார்த்தீங்கன்னா அந்த எச்ச பிரச்சனைகள் ஃபுல்லாக எல்லாமே இருக்கும். எல்லாம் முடிஞ்சாலும் கடைசியில் ஒரே ஒரு கேள்வி, உலகிலேயே ஆச்சரியமான விஷயம் எது அப்படின்னு அந்த யட்சன் கேட்கும்பொழுது தர்மர் சொல்கிறாரு, என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் இறந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நான் எப்பொழுதும் உயிருடன் இருப்பேன், மனுஷன் நினைக்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். அதுக்கப்புறம் கதை தொடரும். இதில் முக்கியமான விஷயம் சாரிஜி மகாராஜ் சொன்னதும் சரி, அவருடைய கடைசி காலகட்டத்தில் அவருடைய டாக்ஸ் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2014 அவருடைய டாக்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலத்தின் அவசியம், காலத்தின் அவசரம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் தான் அவர் தொடர்ச்சியாக பல டாக்ஸ் கொடுத்துட்டு வந்தார். அவருக்கு எங்கேயோ தெரிஞ்சிருக்கணும். அது திரும்பி அவர் சொல்லும்போது சொல்கிறோன்னா, இருக்கக்கூடிய கால அவகாசமானது நம்ம முன்னாடி ரொம்ப ரொம்ப கம்மி. அது லௌகீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விதமான வாழ்க்கையை நீங்கள் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை செய்வதற்கான எதை உங்களது குறிக்கோளாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அதை செய்வதற்கான காலம் என்பது எவ்வளோ இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த காலத்தில் நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பகுதியை 4ஆக பிரிச்சிருப்பாங்க. பிரம்மச்சரியம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடும்பம் சார்ந்த வாழ்க்கை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வனப்பிரஸ்தம், கடைசியில் பார்த்திங்கன்னா சந்நியாசம். ஸோ அந்த 4வது பகுதிக்கு வரும்பொழுது தான் கடவுளை நோக்கிய நம்மளுடைய எண்ணம் திரும்புறதுன்ற மாதிரி அந்த காலத்தில் அமைஞ்சிருக்கும். ஆனால் லாலாஜி மகாராஜ் வந்து தான் அதை முதல் முறையாக மாற்றுறாரு. கிரகஸ்தாஸ்திரத்தில் இருக்கும் பொழுதே கடவுளை நோக்கி போகலாம், இதற்காக நீ எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகணும், இல்லறத்தை துறக்க வேண்டும், எல்லாத்தையும் தள்ளி வச்சு வாழணும், இதை மாதிரி எந்த விதமான கம்பல்ஷனும் இல்லாமல் நீந்தி கொண்டே இருக்கும் பொழுது வாழ்க்கையின இந்த சம்சார சாகரத்தில் நீந்தி கொண்டே இருக்கும் பொழுதே கடவுளை நோக்கியும் செல்ல முடியுன்றத ரொம்ப ரொம்ப சுலபமாக ஒரு நல்ல ஒரு பாதையை அந்த காலத்துலேயே ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சு கொடுத்தார். இதை எதற்காக நம்ம பேசுகிறோம்? இதை மாதிரி ஒரு சத்சங்கோ இல்லை ஒரு தனி சிட்டிங் எடுக்கும்போதோ இல்லை மாஸ்டருடைய டாக்ஸை கேட்கும்போதோ இல்லை மாஸ்டருடைய புத்தகங்கள் படிக்கும்போதோ, நேத்திக்கு அவருடைய தில்சே நிகழ்ச்சி பார்த்துருந்தீங்கன்னா கூட இதை பற்றி தான் பேசுகிறார். ரொம்ப திரும்பி சொல்கிறார், நம்ம எல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்ருக்கோம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன்றைக்கி, அத்தனை டிஸ்ட்ராக்ஷன் இத்தனோண்டு ஒரு பொட்டியில் பேக்கெட்லேயே வந்துருக்கு. என்னென்னலாம் உலகத்தில் ஓடுமோ அனைத்தையும் சாப்பிட்றது குடிக்கிறது மட்டும் நம்மளே செஞ்சுக்கணும், மற்றது எல்லாமே அதில் வந்துடுது. உங்களுக்கு அனைத்து தேவையான எல்லா என்டர்டெயின்மெண்ட், சிந்திக்கக்கூடிய விஷயங்கள், கற்றுக்கக்கூடிய விஷயங்கள், நல்லது கெட்டது எல்லாமே அந்த பொட்டியில் வந்துடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, குறிக்கோளானது நம்மை விட்டு விலகி நிற்கிறது, இல்லைன்னா ஒரு தூசி படிந்த கண்ணாடி போல் அமைந்து விடுகிறது.
பல நேரங்களில் அந்த கண்ணாடி இருக்கிறதே நமக்கு தெரியறதில்லை. முகம் பார்க்கும் கண்ணாடியில் தூசி முழுவதுமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் அதில் தெரியாது. அதை போன்ற இந்த காலகட்டத்தில், எந்த காலகட்டத்திலும் கூட நம்மளுடைய குறிக்கோள் தெளிவாக இருக்கிறதா? நான் அன்னைக்கு அந்த நடந்த இன்சிடெண்ட்டில் கற்றுண்ட விஷயம், எனக்கு அது ஒரு பெரிய அது உண்மையாக புரிந்து அதை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கு கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்று ரொம்ப தெளிவாக அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு இன்னொரு விஷயம் கூட சாரஜி மகாராஜ் அன்னைக்கு சொன்னார். விலங்குகளை பற்றி நம்ம ரொம்ப தவறாக எடை போட்டு தவறாக பேசுகிறோம். அது போய் இஷ்டத்துக்கு வேட்டையாடுது, தின்னுது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான விலங்கை போல வாழாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் விலங்கினத்திலிருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அது எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அந்த க்ஷணத்தில் வாழுது. ஏதாவது ஒரு சிங்கமோ இல்லை ஒரு புலியோ ரூம் போட்டு யோசித்து அடுத்த 5 வருஷம் கழிச்சு எங்கே சாப்பாடு கிடைக்கும், அதுக்கு என்ன ரூட்டு, அங்கே மான் வருமா வராதா, ஒருவேளை வரலைன்னா இன்றைக்கே அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் டீப் ஃப்ரீசரில் போட்டுக்கலாமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. அதனால தான் காட்டில் ஒரு மானானது ஒரு சிங்கமோ புலியோ 5 அடி தள்ளி நடந்து போகும்போது கூட அதுக்கு சாப்பிட்டுடுதுன்ற அந்த வைப்ரேஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், தைரியமாக நடக்கும். சாப்பிடாத போது மட்டும்தான் ஒரு சிங்கமோ இல்லை புலியோ இன்னொரு உயிரை போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த இடத்துல அவர் சொன்னார். நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடந்ததை பற்றி யோசிச்சுட்ருக்கோம், இல்லைன்னா நடக்க போகிறத பற்றி கவலைப்பட்டுட்ருக்கோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கலையே, எனக்கு கிடைச்ச ஆர்டரில் ப்ராஃபிட் இல்லையே, கொடுத்த இடத்துல பேமெண்ட் வரலையே, என்னுடைய நாத்தனார் இப்படி பேசிட்டாங்களே, இது மாதிரி பல கவலைகள். இல்லை நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்னால் இந்த மேட்ச்சுக்கு போனால் டிக்கெட் கிடைக்குமா, லைப்ரரியில் இருக்குமா, இந்த ஓடிடியில் இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, இது மாதிரி பல கவலைகள் நடக்கும். ஆனால் இந்த பழையதை பார்க்குறதுலையும் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறதுலையும் இந்த நேரத்தில் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கு நம்மால் பிரயத்தனங்களை செலுத்த முடியுன்றதை நம்ம மறந்துடுறோம். லிவ் ஒன் டே அட் எ டைம் அப்படின்னு தாஜி அடிக்கடி சொல்வார். கார்த்தால எழுந்துக்கிறீங்க, ராத்திரி படுக்க போகிறீங்க. இன்ஃபேக்ட் சயின்ஸில் ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ஸ்டடி நான் பல வருடங்களுக்கு முன்னாடி படித்தேன். இன்னும் அது ஃபுல்லாக டேட்டாவோட பேக்கப் பண்ணல. இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அந்த ஒரு மொமெண்ட்டுன்றது லெஸ் தென் 5 to 6 செகண்ட்ஸில் இருக்குதுன்னு சொல்லி படித்தேன். அவ்வளோதான் மேக்ஸிமம். இந்த மொமெண்ட்டுன்றது ஒரு 4-5 செகண்ட். ஒரு நிமிஷம் முன்னாடி நான் பேசினது இப்போது கடந்த காலம், ஒரு நிமிஷம் கழிச்சு நான் பேச போகிறது எதிர்காலம். இப்போ நான் பேசிகிட்டு இருக்குது இதன் மூலமாக. அடிக்கடி சாரஜி மகாராஜ் காட்டேஜில் இருக்கும்போது நிறையா அபியாசிகள் வருவாங்க. எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி கொஞ்சம் ஜாலியாக ஹேண்டில் பண்ணுவேன், ஏன்னா அதையும் செஞ்சாகணும். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் மாஸ்டர்கிட்ட பேசணும். என்ன பிரச்சனை? இல்லை எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா, அது பிரச்சனை இல்லைங்க, இன்றைக்கி இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை, அது புரியத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். 5-10 நிமிஷம் கழித்து பேசினதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்கள், இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை. மிஞ்சி போனால் உட்கார இடத்துல கொஞ்சம் டைட்டாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருவோம், தலைவலி இருக்கும், பசிக்கும், இல்லை கொஞ்சம் குளிர்காலமாக இருக்குது, பின்னாடி ரெஸ்ட் ரூமுக்கு போகணும். இதை தாண்டிய ஒரு 4-5 பிரச்சனைகளை தவிர நிகழ்காலத்தில் வேறு பிரச்சனை இருக்கவே முடியாது. இல்லை தூக்கம் வருது, ஏதோ ஒன்று பெரிய பிரச்சனைன்னு ஒன்று இல்லை. நாளைக்கு செலவுக்கு பணம், அது நாளைய பிரச்சனை, இன்னைக்கு கிடையாது. இப்பொழுது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இருக்கக்கூடிய உண்மையான நம்மை எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைன்னு பார்த்தோன்னா, இந்த க்ஷணத்தை என்னுடைய குறிக்கோளை நோக்கி நான் செல்வதற்கு சரியாக அதை நான் வகைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு இருக்கிற டைமை நான் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால், லாலாஜி மகாராஜ் சொன்ன மாதிரி உங்களுடைய ப்ராக்டிஸை நீங்கள் சின்சியராக கரெக்டாக பண்ணிங்கன்னா 7-8 மாதத்தில் இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளை அடைய முடியும். செய்வோம்னு அர்த்தம் அல்ல, இட் இஸ் அ பாசிபிலிட்டி. போக முடியுமா இல்லையா பார்த்துக்கலாம், என்ன அவசரம். ஒரு முறை பாபி மகாராஜ் ஃப்ரான்ஸ்லேயும் அங்கே யூரோப்பில் போகும்போது ஒரு ஆள் வந்து சிட்டிங் கேட்கும்போது சொன்னாங்க, எல்லாத்தையும் எடுத்துடாதீங்க, கொஞ்சம் விட்டு வைங்க க்ளீனிங்கில்.
நான் லைஃப்பில் அனுபவிக்க வேண்டியது நிறையா பாக்கி இருக்குது, அத்தனை ஒரேடி எடுத்துடாதீங்கன்னு. நம்ம ஒரு மாஸ்டர் வரும்பொழுதோ இல்லை ஒரு சிட்டிங்கில் இருக்கும் பொழுதோ அனைத்தையும் இழந்து அவர் கொடுப்பதை வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோமா? இந்த கேள்வி எப்பவுமே என்னுடைய மனதில் முக்கியமாக சிட்டிங் வாங்கும் போதோ இல்லை சிட்டிங் கொடுக்கும்போதோ ஓடிட்டே இருக்கும். பாபுஜி மகாராஜ் சொல்கிறார், ஒரு அபியாசிட்ட நான் வேறு எதுவுமே எதிர்பார்க்கல, எனக்கு அவங்கள்ட்டேருந்து தேவைப்படக்கூடிய ஒரே அன்பளிப்புன்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறார். அவங்களுடைய ஒத்துழைப்பு, என்னுடைய பணியை நான் செய்வதற்கு அவர்கள் தடையாக இல்லாமல் இருந்தாலே பெரிய விஷயம். பாபுஜியோ இல்லை சார்ஜ் மகாராஜோ இல்லை தாஜியோ அவங்க கொடுக்க வேண்டியதை கொடுத்தாங்கன்னா வாங்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி தான் கடைசி சிட்டிங், இதோட டிக்கெட்டு அப்படின்னா எவ்வளோ பேர் தைரியமாக உட்காருவோம்? இல்லைங்க, அப்புறம் கொஞ்சம் ஒரு 4 நாள் டைம் கொடுங்க, பேத்தி பிறந்துருக்குது, கொஞ்சம் விளையாடணும், ஸ்கூல்லாம் போக வைக்கணும், நிறைய வேலை இருக்குது இல்லையா? அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால தான் பாவம் அவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க நம்மளோட. அதாவது முதல் கிளாஸ் படிக்கும்போதே ஹையஸ்ட் லெவல் எஜுகேஷனை கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஐ கேன் டேக் யூ ஃப்ரம் ஹியர் டு தேர் இன் ஸ்பிளிட் செகண்ட் சொல்லி பாபுஜி மகாராஜ் அதை தான் சொல்கிறார். அப்பொழுது என்னுடைய இந்த குறிக்கோளில் எனக்கு தெளிவு இருக்கிறதா? நியமம் 3 சொன்னது போல் அவருடன் ஒன்றாக ஐக்கியமாக ஆகிறது மட்டுமே என்னுடைய குறிக்கோள்ன்ற தெளிவு நமக்கு இருக்கிறதா? இரண்டாவது, அதற்கு தேவையான விஷயங்களை இன்று நான் முடித்து விட்டேனா? நான் பல இடத்துல நான் போகும்போது முக்கியமாக ப்ரிசப்டர்ஸ் கேட்குற கேள்வி கூட சாரிஜ் மகாராஜும் தாஜியும் அடிக்கடி சொல்கிறாங்களே, இன்றைக்கி தேவையான ஒர்க்கு சிட்டிங்கில் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஒர்க்கு முடிஞ்சால் நம்ம போயிருக்கணும் இல்லை? அது எப்படி இன்றைக்கி தேவையான சிட்டிங் எப்படி எனக்கு தெரியும்? இன்றைக்கி தேவையான அமர்வில் வேலை முடிஞ்சதுன்றது எப்படி தெரியும்? பல இடங்களில் நான் சொல்லக்கூடிய பதில், ஒரு பிறந்து வளர்ந்து நம்ம பல விஷயங்களை செஞ்சுட்டு வரோம், சாப்பிட்ணுன்னு விட்டால் லைஃப் லாங் சாப்பிட்னே இருக்கலாம். ஆனால் ஒரு இடம் வரும்போது இன்றைக்கி போகிறோன்னு எப்படி நம்மளுக்கு தெரியுது? இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, சரி சாப்பிட்டது போகிறோம், ஆனால் சாப்பிட்டது போகிறோன்னு சொல்லி 3 மணி நேரத்தில் திரும்பி பசிக்குது. இதே மாதிரி ஒரு வீடை சுத்தம் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு ரூம் நல்லா சுத்தம் பண்ணால் நான் இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு, நாளைக்கு அடுத்த ரூம் பார்த்துக்கலாம். அதை போன்று பகுதியாக பிரிக்க முடியும். இப்போ 13 பாயிண்ட் தான் உங்களுடைய கோல்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த 13வது புள்ளிக்கு போக வேண்டிய குறிக்கோள் என்பதை ஸ்பிரிச்சுவல் அனாட்டமி புக்கில் கொடுத்த விஷயங்கள், என்னால் அட் அ டைம் அதை இன்னும் ஒரு சின்ன போர்ஷனாக பிரிச்சுக்க முடியுமா? கார்ப்பரேட்லலாம் நாங்கள் இந்த பர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் சிஸ்டம், பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றிலாம் பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு வருடத்திற்கான குறிக்கோள் உங்களுக்கு டார்கெட் ப்ரொடக்ஷனோ ஏதோ ஒரு இருந்ததுன்னா அது அத்தனை நீங்கள் கடைசி நாள் அன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணி அச்சீவ் பண்ண போகிறதில்ல. ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு போர்ஷன், ஏப்ரல் 2 கொஞ்சம், ஏப்ரல் 3 கொஞ்சம், ஏப்ரல் 10 கொஞ்சம். சிறுதுளி பெருவெள்ளம், இன்ச் பை இன்ச் எவ்ரி திங் இஸ் அ கிளின்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. The journey of 1000 miles is covered one step at a time. இன்றைய தினம் நான் கரெக்டாக வந்துட்டேன். அதுக்காக தான் நம்மளுடைய சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா கார்த்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷனுக்கு நிறைய டைம் இருக்குது. முக்கியமாக நைட்டு பிரார்த்தனை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் 10th மேக்ஸிமம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷனுக்கு டைம் இருக்குது. தெரிஞ்சு என்ன தப்பு பண்ணேன், தெரியாமல் என்ன தப்பு பண்ணேன், நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக என்ன புதுசாக பண்ணலாம். ஏன்னா மாஸ்டர் சொல்லியிருக்காரு இல்லையா, பண்ணதை ரிப்பீட் பண்ணாதுன்னு இருக்காரு. இப்போ கூகுளில் சாட் ஜிபிடியில் கேட்டு எனக்கு ஒரு 1,00,000 புதுசாக தப்பு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு 5 பண்ணிட்டோன்னா அப்புறம் திருப்தியாக போகலாம். அந்த டைமில் நம்மளுக்கு, அதனால தான் நான் சொல்லக்கூடியது, இந்த அஷ்டாங்க யோகாவில் வரக்கூடிய 5வது மற்றும் 6வது ஸ்டெப்பான பிரத்யாகாரா தாரணான்றது பார்த்திங்கன்னா டெய்லி நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும். இந்த 10th மேக்ஸ்ன்றது அதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு டைம். இன்டர்னலாக வித்ட்ரா பண்ணி அதுக்கப்புறமாக இன்றைக்கி என்னுடைய குறிக்கோளை நோக்கி நான் போவதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டேன்.
இதனால தான் நம்மளுடைய மேக்ஸிமம் 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ பேர் நம்மளுடைய மேக்ஸிமம் 3 டெய்லி ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்குறோம். 1 கோடி கிலோமீட்டர் போனோம், இன்றைக்கி அட்லீஸ்ட் 10 அடி எடுத்து வச்சிட்டேனா, 50 அடி எடுத்து வச்சிட்டேனா, 100 அடி எடுத்து வச்சிட்டேனா. அப்படி எடுத்து வைக்கலன்னா ஒரு நாள் பொழுதை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே. இதுதான் தெரியாமல் செய்யக்கூடிய உண்மையான தப்பு. நம்ம நிறைய பேர் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தெரியாமல் தெரிந்து செய்யக்கூடிய தவறுகள் என்பது மற்றவர்களுக்கு செய்வதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பல நேரங்களில் இந்த ஆன்மாவுக்கு இந்த மனதை வைத்து நாம் கொடுக்கக்கூடிய தொந்தரவுகள் தான் இருக்கிறதுக்குள்ள பெரிய தவறுகள். பல இடங்கள் நான் பேசும்போது, முக்கியமாக ரொம்ப வருஷமாக அபியாசிகளாக இருந்து பாதையை விட்டு கொஞ்சம் தவறி போகிறவங்கள்ட்டெல்லாம் பேசக்கூடிய விஷயம், உங்களுடைய மனதின் சொல்லாதவங்களுக்காக உங்கள் ஆன்மாவை பலி கொடுக்காதீங்க. மாஸ்டர் மேலே வருத்தம், ப்ரிசெப்டர் மேலே வருத்தம், ஃபங்க்ஷனரி மேலே வருத்தம், இல்லை ஆஷ்டமில் யாரும் என்கிட்ட பணம் வாங்கி ஏமாற்றிட்டாரு, அதனால் என்ன பண்ணுவோன்னா சிஸ்டம் மேலே கோச்சிக்கிட்டு இல்லை மாஸ்டர் மேலே கோச்சிக்கிட்டு சிஸ்டம் மட்டும் விலகி போயிடும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சீனியர் ப்ரிசெப்டர் விட்டுட்டு போனார். காரணம், இல்லை அவர் சரியில்லை இவர் சரியில்லை. மாஸ்டர் தான் சொன்னார், உனக்கு இந்த சிஸ்டமுக்கும் மாஸ்டருக்கும் கரெக்டாக இருக்கான்னு பாரு. இன்னொருத்தவன் போகிறதும் அவன் கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உன்னோட கையில் இல்லை, அதை பற்றி நீ கவலை பண்ணுன்ற அவசியம் இல்லை. இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லிட்டு போனார் இல்லையா. கல் எறியணும்னா இது கூட்டத்தில் தவறு இல்லாத செய்யவே இது வரைக்கும் செய்யாதவன் கல் எடுத்து முதல்ல அடின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளால் யாரையுமே குறை சொல்ல வாழ முடியாது. நம்ம தமிழ்லேயே சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு விரல் காட்டும்போது 3 விரல் அட்லீஸ்ட் காட்டுது, இந்த 4வது விரல் மேலே காட்டுது. அவரை நோக்கி போனால் இந்த 2 பிரச்சனை சால்வ் ஆகிடுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய இந்த தினசரி வாழ்க்கையை நான் சரியாக ரொம்ப காத்தால் எழுந்திருக்கும் போது இன்னைக்கு இந்த ஆன்மீக பயணத்தில் நான் எவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்கேன், அதில் நான் தெளிவாயிட்டேன்னு சொன்னால் அந்த ஒரு நாளை வாழ்வதற்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் நம்ம சிஸ்டமில் இருக்குது. லீப் ஃப்ராகிங் அப்படின்வாங்க, அப்படியே குதித்து போகக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு மாஸ்டர்கள் ரெடியாக இருக்காங்க. பாபி மகாராஜ் சொன்ன மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க, பணம் கேட்கறதில்ல, காசு கேட்கறதில்ல. ஆனால் அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட வரும், அப்படின்னு எதுக்குங்க டொனேஷன் ட்ரைவு இல்லையா. உடனடியாக ஒரு பேரடாக்ஸ் வரும் நம்ம மனசுக்குள்ளே. ஏன்னா நம்ம எப்பவுமே சூரியனுக்கு டார்ச் அடித்து பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அது எப்படி நீங்கள் டொனேஷன் ட்ரைவ் கேட்கலாம், அது எப்படி இன்னொருத்தரை போய் ஆன்மீகத்தில் சேர்க்க சொல்லி கேட்கலாம். இது ஒரு தனி பஞ்சாயத்து. நான் பேசுகிறேன், என்னுடைய இந்த ஆன்மீக பயணத்தில் இந்த ஒரு நாளானது எவ்வளவு முக்கியம். நான் நைட்டு படுக்கும்போது ஹியூமன்லி பாசிபிள் அப்படின்வாங்க, அதையாவது இன்றைக்கி நான் என்னுடைய குறிக்கோளை நோக்கி செல்வதற்கு செஞ்சுட்டேன். தாஜி பல இடங்களில் பேசும்போது குறிக்கோள் அமைத்தலை பற்றி ரொம்ப அருமையாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. குறிக்கோள் எப்படி அமைக்க வேண்டும் கேட்டபோது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காணால இருந்த ஒரு செலிப்ரேஷன் அழகாக சொன்ன விஷயம், மீண்டும் மீண்டும் பல இடங்களில் நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு குறிக்கோளை அமைப்பதன் மூலமாக உன்னால் எல்லா குறிக்கோளையும் வாழ்வில் அடைய முடியுமோ அதை உன் குறிக்கோளாக அமைத்துக்கொள். கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு சார்ஜி மகாராஜ் அந்த காலத்தில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. நீ மலைக்கு மேலே ஏறணும்னு உனக்கு ஆசை இருந்து அதில் ஒரு குறிக்கோள் அமைக்கணும்னு சொன்னால் எவரெஸ்ட் கிளைம் பண்ணணும்னு வச்சுக்கோ. இருக்கிறதுக்குள்ள மனுஷனுக்கு கண்ணில் தெரியக்கூடிய தரைக்கு மேல் இருக்கக்கூடிய மலைகளில் உயரமான சிகரத்தை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் 29,000 அடி கிட்டத்தட்ட. அந்த 29,000 அடியை நோக்கி நான் மேலே செல்லும் பொழுது 500, 1000, 2000, 3000 இதெல்லாம் சின்ன சின்ன குறிக்கோள்கள். அவர் சொல்லும்போது பல நேரத்தில் சொல்லார், ஹிமாலயாஸ்ன்றது கடல்லேருந்து உருவான ஒரு மலை, 2 கண்டங்கள் சேர்ந்த போது உருவான மலை. அதனால் தரையிலேருந்து வரக்கூடிய பல மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 500 அடி, 1000 அடி, 2000 அடியில் கிடைக்கும். பல ரேர் மினரல்ஸ்லேருந்து பல விஷயங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் அது கிடைக்குதுன்னு அவங்க செட்டில் ஆகிட்டோன்னா 29,000 அடி போக முடியாது. அண்ணாந்து பார்த்தோன்னா 29,000 அடி எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, அவ்வளோ ஹைட்டில் இருக்கும். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கிலோமீட்டர். அதில் நீங்கள் போகும்பொழுது மெதுவாக தான் ஏறணும், மெதுவாக. அஃப்கோர்ஸ் அது ஏறும் பொழுது தான் குருவின் முக்கியத்துவம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் லோயர் லெவல்லேருந்து கீழே வந்தோன்னா தப்பிச்சிடலாம். மேலே போகும்போது உச்சியும் தெரியாது, கீழேயும் தெரியாது, ஆதியம் வந்ததும் தெரியாத ஒரு பாதையில் போகும்பொழுது ஒரு குருநாதருடைய தேவை, அது ஒரு தனி விஷயம். இதை நான் இன்றைக்கி எவ்வளோ தூரம் ஏறியிருக்கேன்.
இப்போ 13வது பாயிண்ட் 29,000 அடின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஒரு முதல் பாயிண்ட் ஒரு 1000 அடின்னு ஒரு பேச்சு வச்சுக்கோங்க, 2000 அடின்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு நான் எவ்வளோ தூரம் போயிருக்கேன்றதை என்னால் எழுத முடியுமா? இதற்கு பல டெக்னிக்ஸ் தாஜி கொடுத்துருக்காரு. ஒரு சிம்பிளான ஒரு கொடுத்த ஒரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா, எந்த உங்களுடைய தன்மை தொடர்ச்சியாக உள்ளிலும் வெளியிலும் நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த தன்மைக்கு எந்த பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அவனோட ஆக்சுவல் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லி சொல்கிறார். முதல் புள்ளிக்கு சில தன்மைகள் இருக்குது, 2வது புள்ளிக்கு தன்மைகள் இருக்குது, 3வதுக்கு இருக்குது, 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிக்கும் சில தன்மைகள் இருக்குது. நடிக்கிறது வேறு, உலகத்துக்காக செயின்ட்லியாக நடிக்கிறது வேறு, செயின்ட்டாக வாழறது வேறு. உங்களுடைய உள் மனதிற்கு நன்னா தெரியும் இந்த தன்மை என்கிட்ட தொடர்ச்சியாக இருக்கிறது. என்னோடய பாதையில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போட்டு பார்த்தா நான் எங்கெங்கெல்லாம் மாறி வந்திருக்கேன், இப்போ எவ்வளோ தூரம் அவர் கொண்டிருக்காரு, எந்த தன்மைகள் கொண்ட புள்ளியில் அவர் வைக்கிறாருன்றது ஒரு மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிக்கும். ரைட்டு தப்புன்றது வேறு விஷயம். அப்படின்னா எனக்கு தெரியும் இன்னும் எவ்வளோ வந்திருக்கோம், இன்னும் எவ்வளோ பாக்கி இருக்கு. புதுசாக வந்தவங்களுக்கு தெரியணும்னா சொந்தமாக உங்கள் ஆன்மீக முயற்சியில் 24 மணி நேரம் தியானம் செய்து வேறு எந்த முயற்சிகளும் செய்யாமல் இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 1.5 கோடி வருஷம் ஆகும். அப்படின்றது ஒரு கணக்கு ஸ்பிரிச்சுவல் அனாட்டமியில் சொல்கிறார், ப்ளஸ் ஆர் மைனஸ். 1.5 கோடி வருஷம் யாரும் ஒரே வாழ்வில் தொடர்ச்சியாக வாழ முடியாது. இந்த ஜென்மத்தில் நீங்கள் 24 மணி நேரம் 365 நாள் 50, 60, 70 வருஷம் நீங்கள் தியானம் மட்டுமே பண்ணி இறந்து போய் அடுத்தது 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 அது மாதிரி அமையிறது ரொம்ப 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 ரேர். மேபி 1 in a billion சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது புத்திசாலித்தனம் என்பது அந்த 1.5-2 மணி நேரம் நான் ஒதுக்கும் பொழுது அதை ஆத்மார்த்தமாக முழுமையாக முழு இதயத்துடன், அதனால தான் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி. இதை செய்யும்போது மற்றதில் சாரஜி மகாராஜ் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சிரிச்சுன்னே கேட்பார், ஆர் யூ மெடிடேட்டிங் ஆர் ஆர் யூ திங்கிங் யூ ஆர் மெடிடேட்டிங் அப்படின்னு சொல்லுவார். நீ தியானம் செய்கிறியா தானம் செய்கிறதா நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கியார். ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. இப்பேற்பட்ட ஒரு அருமையான மார்க்கம், இப்பேற்பட்ட ஒரு அருமையான பாதை அப்படின்னா நம்ம எங்கே கோட்டை விடுறோம்? இதுக்கும் தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே பதில், உன் மேலே உனக்கே நாட்டம் இருக்கிறதா? தலைக்கு மீறி தான் தானமும் தர்மமும் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் உங்களை நாடி இருப்பதாக நினைக்கக்கூடிய அனைவரும் திஸ் டூ ஷல் பாஸ். ஒரு காலகட்டத்தில் உங்களை விட்டு போயிடுவாங்க. சொந்த மனைவியோ கணவனாக இருந்தாலும், கூட பிறந்தவர்களாக இருந்தாலும், அப்பா அம்மா, நமக்கு பிறக்கக்கூடிய சந்ததிகள், நண்பர்கள், உலகத்தில் எனக்கு சோ கால்டு சோஷியல் சர்க்கிள் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபைனலி அவங்களுக்காக தான் வாழணும், அவங்களுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம ஒரு மாய பிம்பத்தில் சில நேரத்தில் இருக்கோம், ஐயோ அவர் தப்பாக நினச்சிப்பாரு, நான் தியானம் பண்ண இவங்க ஏதாவது சொல்லுவாங்களே, அவங்க ஏதாவது பண்ணுவாங்களே. உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் என்பது உங்களுக்கும் உங்கள் குருநாதருக்கும் இருக்கக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. இதில் தெளிவாக இருக்கும் பொழுது எனக்கு என்னுடைய குருநாதரின் மேல் அபரீத பற்று வழும்போது அவருக்கு தேவையான விஷயங்களை நான் பார்ட்டிசிபேட் பண்ணன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வர ஆரம்பிக்கும். இந்த டொனேஷன் ட்ரைவை பற்றி நம்ம பேசும்பொழுதும் சரி, இல்லை இந்த வேர்ல்டு மெடிடேஷன் டே 21 டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்க போகிற ஒரு பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் ஏன் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு பர்சனலாக நான் நினைக்கிறேன்னு சொன்னால், எனக்கு அவர் செஞ்ச விஷயத்துக்கு என்னால் கைமாறு பண்ணுவதற்கு அவர் வழி தெரியவில்லை. நம்ம எவ்வளோ பண்ணாலும் கடைசியில் அது கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி தான் இருக்கும். அவங்க நம்மளை நேரடியாக ஒன்றும் கேட்கறதில்ல. 1976 ஷாஜான்பூர் ஆஷ்ரம் இனாகிரேஷன் பொழுது நடந்த ஒரு விஷயத்தை ரீசெண்டாக தாஜி ஷேர் பண்ணார். அந்த ஆஷ்ரம் கட்டும்போது சில கட்டுமான பணிகளுக்கு சில நன்கொடைகள் தேவைப்பட்டது. பாபுஜி மகாராஜ் எல்லாரையும் கொடுக்குற மாதிரி கட்டினார். அப்போது சாரிஜி மகாராஜ் தான் ஜெனரல் செக்ரட்டரி இருந்தார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது 2 சகோதரிகள் பாபுஜி மகாராஜை பார்த்து நன்கொடை கொடுக்கறதுக்காக வராங்க. ஒருத்தர் ஒரு பெரிய தொகையை கொடுக்குறாங்க, இன்னொருத்தர் கொடுக்கறதுக்கு தயங்கிட்டே நிற்கிறாங்க. பாபுஜி மகாராஜ் அவளை பார்த்து கண்ணாலேயே கேட்குற என்னமான்ற மாதிரி. அப்போ அவர் சொல்கிறாங்களா, இல்லை வந்துட்டேன், ஆனால் எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் ஒரு நன்கொடைன்னு நான் எப்படி கொடுக்க முடியும்? ஏன்ற போது என்னுடைய வாழ்க்கையில் நான் சேர்த்து வச்சது மொத்தம் 5 அணா என் கையில் இருக்குது.
இதை கொடுக்கறதுக்கு ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரியலன்ற போது பாபுஜி ரொம்ப அப்படியே மூவ் ஆகிட்டாராம். சார்ஜி மகாராஜ் சொன்னார், அவங்க உள்ளே அழைச்சிட்டு போயிட்டு, இந்த அம்மா கொடுத்த பணத்தை விட இந்த 5 அணா எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு ரசீது போட்டு கொடுத்ததா சொல்லி சொன்னார். அதனால தான் மாஸ்டர் வந்து நீங்கள் கொடுக்குற எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அர்ப்பணிப்பு, சேவை, இல்லை ஒரு நன்கொடை, எதையுமே அவங்க வந்து ஒரு தராசில் போட்டு எவ்வளோன்னு அவங்க பார்க்குறதே இல்லை. இதை பற்றி லாஸ்ட் வீக் பேசும்போது கூட மாஸ்டர் என்ன சொன்னார்னா, உங்களால் ஒன்றுமே பண்ண முடியலன்னா இது நல்லா நடக்கட்டும்னு உட்காந்து டெய்லி பிரார்த்தனை பண்ணுங்க. அது பண்ணக்கூடிய அளவுக்கு கூட கஷ்டமாக இருந்ததுன்னா அப்புறம் நம்ம தான் நம்மளே இடம் போட்டு பார்த்து ஒன்றுமே ஒரு 5 நிமிஷம் தினசரி உலகளாவிய பிரார்த்தனை பண்ணும் பொழுதோ, இல்லை இதற்காக தனியாக அமர்ந்து நான் பிரார்த்தனை செய்யும் பொழுதோ, மாஸ்டர் எடுத்துக்கிற இப்போ ஏற்பட்ட ஒரு பணியில் என்னால் பர்சனலாக வேறு எந்த பார்ட்டிசிபேஷனும் பண்ண முடியல. ஆனால் இது நல்லா நடக்கட்டும். ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம், நம்ம எவ்வளோ கிஃப்ட்டு கொடுக்குறோம், மொய் எழுதுறதுன்னு சொல்லுவாங்க, அது முக்கியம் அல்ல. எவ்வளோ தூரம் நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த தம்பதிகளை ஆசீர்வதிக்கிறீர்கள்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஷாஜான்பூர் டொனேஷன் ட்ரைவாக இருந்தாலும் சரி, இதில் அஃப்கோர்ஸ் ஹொசூரில் பல முக்கியமான சப்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு, எனக்கு தெரியும். அதை பற்றி அப்புறம் சகோதரர் உமாசங்கர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த வேர்ல்டு மெடிடேஷன் டே அன்றைக்கி ஒரு நாள் தான் தியானமா, அன்றைக்கி ஒரு நாள் அதை பற்றி பேசினா முடிஞ்சு போச்சா? சார்ஜி மகாராஜ் சொன்ன ஒரே ஒரு விஷயம் நான் பல ஃபங்க்ஷனரிஸ்க்கும் ப்ரிசெப்டர்ஸ்க்கும் அபியாசிஸுக்கும் அட்வைஸாக இல்லை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணது. இது என்னுடைய அடிமனதிலிருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா, த லோயர் கெனாட் ஜட்ஜ் தி ஹையர் அப்படின்னு சொல்லி சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்வார். ஒரு கோர்ட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா, எப்பேற்பட்ட பணக்காரராக நீங்கள் இருந்தாலும் கூண்டில் ஏறி நிற்கும்போது ஜட்ஜு தான் உங்களை ஜட்ஜ் பண்ணணும். நீங்கள் ஜட்ஜை ஜட்ஜ் பண்ண முடியாது. என்னங்க இந்த நீதிபதி என் எதிர்க்க ரோட்டில் நடந்து போகிற ஆள் தானே, நான் எப்பேற்பட்ட பணக்காரன், அவர் எப்படி எனக்கு தீர்ப்பு எழுத முடியும் நீங்கள் சொல்ல முடியாது. அதை போன்று குருநாதர் என்பவர் உங்களை விட பல 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 பலன்றவர் அப்சல்யூட் சென்ஸில் பார்த்தீங்கன்னா இருப்பதற்குள் உயரிய நிலையில் இருக்கிறார். அவருடைய சிந்தனைகளையும் செயல்களையும் ரெண்டாக தான் என்னால் பார்க்க முடியும். ஒன்று என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், இல்லைனா என்னால் வெளியிலேருந்து பிரார்த்தனை பண்ண முடியும். இது ஏன் அவர் பண்ணார்? பல இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு ஃபங்க்ஷனரி ரிமூவ் பண்ணாலோ, ஒரு ப்ரிசெப்டரை அமர்த்தினாலோ, ஒரு ப்ரிசெப்டரை எடுத்தாலோ உடனடியாக ஒரு மனதளவில் நமக்கு ஒரு புரட்சி வரும், ரிவோல்ட் வரும். அதை எப்படி செய்யலாம்? பலமுறை எனக்கு நடந்திருக்கு. இன்றைக்கும் நான் சிரிச்சுனே பல இடங்களில் சொல்கிறது, என்னுடைய ஐடி கார்டு இன்றைக்கி எடுத்து காமிச்சேன்னா ஒரு அபியாசி ஐடி கார்டு தான் வச்சுருக்கு. நிறைய பேர் நம்ப மாட்டோம். ஒரு இடத்துல மணப்பாக்கத்தில் ரிசர்ச்லாம் ஆனதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து சார்ஜி மலையில் வந்து போட்டு கொடுத்தாரு, பாருங்கள் மாஸ்டர் பிரகாஷ் இன்னும் அபியாசி ஐடி கார்டு தான் வச்சுருக்கான். நான் பார்த்தார், என்ன ஐடி அபியாசி ஐடி கார்டு தான் வச்சுருக்கேன். ஆமாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னார். இது மட்டும் சாஸ்வதம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மற்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுக்கலாம், நீங்கள் தான் கொடுத்தீங்க, திரும்பி எடுத்துக்கலாம். பாபுஜி மகாராஜ் சொன்ன விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை நீங்கள் ஒரு கயிறினால், முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்டீல்னால் பண்ண கயிறுனால் கட்டிட்டீங்கன்னா அதை கட்டி விடுறதும் வெட்டி விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு மாஸ்டர் வந்து உங்களை அவர்கிட்ட கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 0. ஆனால் மற்ற எல்லா விஷயங்களும் டிரான்சிட்டிவ். இது எனக்கு புரியும் பொழுது ஒரு குருநாதர் சொல்லக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் எந்த விதமான தராசில் அதை நிறுத்தாமல் அவர் கேட்குறாரு, நம்ம செய்யணும். செய்ய முடியலையா? பிரார்த்தனை. நம்மளால் நம்மளுடைய இதயத்தில் ஆழமாக கனெக்ட் ஆகி இந்த வேலை நல்லா நடக்கணுன்ற அதிர்வலைகளை நம்மளால் அனுப்ப முடியும். இன்றைக்கி முக்கியமாக எனக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் சொல்லிட்டேன். ஒரு நாள் இன்றைக்கி கார்த்தால் ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய குறிக்கோள் எது, அந்த குறிக்கோளின் எந்த பகுதியை நான் இன்று அடையப் போகிறேன், அதற்கான முயற்சிகளை நான் முழு மனதுடன் இன்றையே முடிக்கப் போகிறேனா இல்லை அதை காம்ப்ரமைஸ் பண்ண போகிறேன். ஒரு நாள் கிளீனிங் பண்ணலாம் என்ன ஆச்சு? ஒரு நாள் பாயிண்ட் ஏ மெடிடேஷன் பண்ணலன்னா என்ன ஆச்சு? ஒரு நாள் யூனிவர்சல் ப்ரேயர் பண்ணலன்னா என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகாது. இயற்கை தன்னுடைய வழி அதற்கு பார்த்துக்கிறதுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு, பல இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தோடு நான் முடிச்சுக்கிறேன். 100-120 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்துக்கு பிராணாவத்தின்னா என்னன்னு தெரியாது. இன்றைக்கி நமக்கு தெரியும்.
இது இன்னொரு விதத்தில் சொல்லலாம், 1947 15 ஆகஸ்டுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு அடிமைத்தனம் என்பது உன்னூற்று நாட்டினால் ஆளப்படக்கூடிய அடிமைத்தனம் என்பது என்னன்றது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தெரியும், தியரிட்டிக்கலாக தெரியும். கூட இருக்கிறவங்களோட அடிமையாக இருக்கோமா இல்லையான்றது வேறு டாபிக், அது பாலிட்டிக்ஸ், அங்கே போக விரும்பல. அதே போன்று இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறவங்க யாருக்குமே பிராணாகுதி இல்லாத ஒரு காலகட்டம் என்பது என்னன்றது தெரியாது. அது இன்னும் தெரியவும் போகிறதில்ல. ஏன்னா லாலாஜி மகாராஜ் விஸ்பரில் ஒரு இடத்துல கமிட்மெண்ட் கொடுக்குறாரு, சஹஜ்மார்க் வில் த்ரைவ் இன்டு பெர்பெச்சுவிட்டி டில் மகாபிரளயான்னு சொல்கிறார். மகாபிரளயா வரைக்கும் சஹஜ்மார்க் சிஸ்டம் கண்டிப்பாக தொடர்ச்சியாக இருக்கும். அதனால் இது இழக்க போகிறோன்ற கவலையும் இல்லை. ஆனால் அதுக்குன்ட்டு இருக்கும்போது விட்டுடக்கூடாது. ஒரு உண்மையான உழவன் என்பவன், உண்மையான விவசாயி என்பவன் மழை வருவதற்கு முன்னால் தயாராகிடும். அப்போ தான் நிலத்தை ரெடி பண்ணி இருக்கும்போது வரக்கூடிய தண்ணி நமக்கு நல்லா சேரும், அதுக்கு தேவையான என்ன உங்களுக்கு விளைச்சலோ அதுவும் கிடைக்கும். அதை போன்று நம்மளுடைய வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக, ஆத்மார்த்தமாக, ஒன் டே அட் எ டைம் நல்லா வாழ்ந்து இந்த குறிக்கோளை சீக்கிரமாக அடைந்து மாஸ்டரின் பணியில் எல்லோரும் இன்னும் மென்மேலும் சிறந்து பார்ட்டிசிபேட் பண்ணுன்ற ஒரு பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கேள்வி பதில் வேணுமா இல்லை டைம் ஆயிடுச்சு? கிருஷ்ணகிரி போகணுமா? டைம் இருக்கா இல்லை முடிச்சுட்டு வேணும்? ஓகே, தவறி போய் எல்லாருக்கும் ஏதாவது கேள்வி பதில் எதாவது இருந்தால் பதில் நான் சொல்கிறேன், கேள்வி கேளுங்க. இல்லை நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள்.